இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த கஷ்டத்தை பங்கேற்கிறத விட்டுட்டு அவன் கஷ்டப்படுறத உடனே செல்ஃபோனில் படம் எடுத்து உடனே ஷேர் பண்ணிடுறான். அந்த மாதிரி மயக்கம் போட்டு ஒருத்தன் வாயில் நுறைய கக்கிறத பாரு, படம் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு அதுக்கு லைக்கு 1000 பேர். அதுக்கு யார் நுறைய கைக்கு மயக்கம் போடுறதுக்கு 1000 பேர் லைக்கு கொடுக்குறான்னா அப்போ எவ்வளவு தூரம் மனசு இறுகி போச்சு பாருங்கள். இது இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கு. எப்போ இருந்து இந்த வேடிக்கை பார்க்குற கலாச்சாரம்? மிகப்பெரிய ஒரு சோழ மன்னன், அவனுடைய அவையில் புலவராக இருந்தவர் கம்பர். சோழ மன்னனுடைய மகளை கம்பருடைய மகன் அம்பிகாபதி காதல் செய்கிறான். புலவருடைய மகன் மன்னனுடைய மகள். அன்னைக்கே கௌரவ கொலை நடந்திருக்கு. எப்போ? கம்பர் சோழர் காலத்திலேயே கௌரவ கொலை நடந்திருக்கு. கம்பர் என்ற புலவருடைய மகன் அரசியை காதலிச்சான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு பாட வச்சு அந்த அம்பிகாபதியை சோழ மன்னன் கொலை செய்தான். அப்போ கம்பர் வந்து சோழ மன்னனை கேட்குறாரு, நீலாம் உண்மையிலேயே ஒரு தமிழ் மன்னனா? உன்னைய போய் நான் பாராட்டி பாடினேனே, என் வாய்க்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய தண்டனை வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி கம்பர் காலத்திலேயே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலே இப்படி நடந்திருக்கு. கண்ணகி நீதி கேட்டு வர்றப்ப எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கையில் சிலம்பை வச்சுக்கிட்டு என் புருஷனை கொன்று விட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் அப்படியே வந்து பார்க்குறாங்க. கண்ணகி கேட்குறா, ஏயா மனுஷங்களா, நீங்கள்லாம் படித்தவங்களா, நீங்கள்லாம் பொம்பளைகளா, என் புருஷனை கொன்று விட்டாங்களே, யாராவது வந்து எனக்கு நியாயம் கேட்குறீங்களான்னா எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை. இந்த வேடிக்கை பார்க்குற கலாச்சாரம் தான் அப்படியே சினிமாவிலையும். கதாநாயகனும் அடித்து வாயில் கொடன்னு ரத்தம் வரும். 300 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். கதாநாயகனை 30 பேர் உருட்டுக்கட்டையில் அடிப்பாங்க. 200 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த 200 பேரும் சேர்ந்தாலே வில்லனை 5 நிமிஷத்தில் நசுக்கி கொன்று விட முடியும். ஆனால் 200 பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், கதாநாயகன் அடி வாங்கிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசி அவர் எந்திரிச்சு ஒரு கையில் அப்படிம்பாரு, 30 பேர் ஓடி போய் விழுவான். இந்த கையில் அப்படிம்பாரு, 200 பேர் அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். 200 பேர் எல்லாம் கீழே விழுகிறாங்கப்பா. இந்த வேடிக்கை பார்க்கின்ற இந்த மோசமான கலாச்சாரத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா படிக்கணும். படித்தவன் தான் ஒருத்தனுடைய கஷ்டத்தை பார்த்து இன்னொருத்தனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எங்கே வரும்னா படித்த மனிதர்களுக்கு தான் வரும். இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? ஐயா, நீங்கள் இப்போ வேலூருக்கு வந்துட்டீங்க. இங்கேருந்து நீங்கள் திண்டுக்கல்லுக்கு போனோம். திண்டுக்கல்லுக்கு போனோன்னா எப்படியா போவீங்க? நான் என் காரில் போவேன், இல்லாட்டி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போவேன். இங்கேருந்து பஸ் மார்க்கமாக தானே போவீங்க? ஆமாம். நீங்கள் சொன்னீங்க அந்த 1ஆம் நம்பர் பஸ்ஸுக்கும் எனக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஐயா. அந்த கனெக்ஷனை நீங்கள் காசை வச்சு வாங்கலாம், அது அப்பாற்பட்டது. இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் தான் போகணுன்ட்டு இந்த பஸ் ஏறினா 1ஆம் நம்பர் பஸ் ஏறினா தான் போக முடியுன்ற உங்களுக்கு உணர்த்தது கல்வி தானையா? ஆமாம். நீங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டா உங்களால் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட முடியுமா? அங்கேருந்து காட்பாடிக்கு போயிட முடியுமா, இல்லை திண்டுக்கலுக்கு தான் போயிட முடியுமா? திருப்பத்தூர் போகிறதுக்கு திருப்பத்தூர் பஸ்ஸில் ஏறினா தான் திருப்பத்தூரில் இறங்க முடியும். அப்போ திருப்பத்தூர்னு வாசிக்கிற கல்வி அறிவு இருந்தால் தான் திருப்பத்தூர் பஸ்ஸில் நான் ஏற முடியும். நான் பாட்டுக்கு சென்னை பஸ்ஸில் ஏறிட்டு திருப்பத்தூரை காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஜென்மத்துக்கு திருப்பத்தூர் போக முடியாது. நான் ஒரு பணத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் கல்விக்கும் ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. பணன்றது குயின் மாதிரி. குயின்னா ராணி. அந்த ராணி நீ கல்வின்ற ராஜா இருந்தால் தான் உன் கூட வரும், இல்லைன்னா அந்த ராணி பறந்து எங்கே வேணா போயிடுவா. இதுதான் என் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரன்றது ஒயின் மாதிரி, அது ஒரு மயக்கம். அந்த மயக்கம் தெளிகிற வரைக்கும் தான் உனக்கு நல்லா இருக்கும். அந்த கலாச்சாரன்ற மயக்கம் தெளிஞ்சிட்டு இன்னைக்கு எல்லாம் கண்டவனுக்கு தெரியறதால தான் கலாச்சாரம் இன்னைக்கு சீர்கேட்டு போயிருக்கு. ஆனால் கல்விங்கிறதான்ற மெயின், அந்த கல்வின்ற ஒன்று இருந்தால் தான் இந்த கலாச்சாரத்தையும் உன்னால் கட்டி உன் கூட வச்சுக்க முடியும், பணன்றதையும் உன்னால் கட்டி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்களே பணம் தான் முக்கியன்ட்டு, ஏன் உன் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? எங்களை 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, என் பையன் உட்காந்தே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம், ஏன் பள்ளிக்கூடத்தை அனுப்புறீங்க? என்ன தான் பணம் இருந்தாலும் என் பையனுக்கு கல்வின்ற ஒரு அறிவு வேணுன்றதானே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்புறீங்க. கல்வி எனக்கு வேணாம், பணம் மட்டும் வைக்கணும், உங்கள் பசங்களை வீட்டிலே வச்சுக்கலாமே.
அதுக்கப்புறம் கலாச்சாரத்துக்கு வரேன். பணத்தை போட்டு தாக்கியாச்சு, கல்வியை பற்றி பெருமையாக பேசியாச்சு. இப்போ கலாச்சாரத்துக்கு வரேன். எல்லாம் சொன்னாங்க நாங்கள் கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், பியூட்டி பார்லர்லேருந்து வராங்க எல்லாம் சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன் ஐயா. இன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருங்களா? கொலையும் செய்வாள் பத்தினி. அவங்க எந்த இதில் சொல்லிட்டு போனாங்களே, இப்போ இருக்கிற பத்தினிங்களாம் கொலை மட்டும்தான் ஐயா செய்கிறாங்க. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த கலாச்சாரம் சீர்கேட்டு இன்றைக்கி தறிக்கெட்டு போகிறதுக்கான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல்ன்ற ஒரு ஆப். அங்கே போய் பாருங்கள், உங்கள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கேட்டு நாசமாக நாட்டை வேற திசைக்கு திருப்பிட்டு இருக்குன்றது அந்த ஒன்னே சாட்சிங்கய்யா. கலாச்சாரம் தான் நம்ம உயிர் மாதிரி, மீதி எல்லாம் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கலாச்சாரத்தை தப்பே சொல்லலைங்க. கலாச்சாரம்னு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் தானேயா சொல்கிறேன். இதையா உங்களுக்கு பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் எங்களுடைய பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி பட்டு ஷர்ட் அணிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம், புடவை அணிஞ்சு தான் பண்ணுறோம். ஒத்துக்கிறேன். எப்போ பண்ணுறீங்க? பள்ளியில் ஆண்டு விழான்னு ஒன்று வைப்பாங்க, அப்போ கட்டுறீங்க. கல்லூரியில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறாங்க, அப்போ கட்டுறீங்க. அப்புறம் எல்லார் வாழ்க்கையிலும் துயர சம்பவமாக ஒன்று நடக்கும் பாருங்க, கல்யாணம்னு. அந்த கல்யாணத்துக்கு கட்டுறீங்க அந்த பட்டு வேட்டியும் பட்டு புடவையும். வேறு எப்போ திரும்பி பார்க்குறீங்க? ஏமா கல்யாணங்கிறது ஒரு துயர சம்பவமா? உனக்கும் அது முன்னால் ஒரு காலத்தில் நடக்கத்தான்ப்பா போகுது. பரவாயில்ல, எனக்கு பத்திரிக்கை கொடு. தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துனா நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவேன், கவலைப்படாத. அப்போ மட்டும் தாயா அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு புடவையும் நம்ம எட்டி பார்க்குறோம். வேற இப்போ நம்ம கலாச்சாரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிற சட்டத்தால் கலாச்சாரம் கெட்டு போச்சா, இல்லை கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறிட்டுறதுனே தெரியல. மனைவியோ கணவனோ தன்னை விட்டுட்டு வேறு ஒருத்தன் கூட தொடர்பு வச்சிங்கன்னா அது தப்பு இல்லைன்னு சட்டமே போட்டுட்டான். எங்கே போச்சு உன் கலாச்சாரம்? இப்போ சொல்லி கலாச்சாரம் பேசுகிறவங்களே இப்போ வாய் தரங்க பார்க்கலாம். சட்டமே போட்டுட்டான். இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. கலாச்சாரத்தினால சட்டம் மாறிச்சா, இல்லை சட்டத்தினால கலாச்சாரம் மாறிச்சானே தெரியலையா? இப்படி போயிட்டு இருக்குங்க கலாச்சாரம். இன்னமும் துயர சம்பவம் என்னன்னா, தன்னுடைய பெத்த மகளையும் மகனையும் புருஷனையும் வேற ஒரு தப்பான ஒரு பொண்ணுங்க இப்போ சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க. பால் கொடுத்து தன்னுடைய மார்வலிக்குதுன்ற காரணத்துக்காக குழந்தைய சாகடிக்கிற ஒரு அம்மா, பிரியாணிக்காக ஆசைப்பட்டு புருஷனையே கொலை பண்ண பொண்டாட்டி. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் எங்கேயா போச்சு உங்கள் கலாச்சாரம்? இன்னும் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ தெரியல. கலாச்சாரம் சீர்கேட்டு நாசமாக போயிட்டு இருக்குங்கய்யா. இது எல்லாத்தையும் கட்டி காக்கணும்னா கல்வின்ற ஒரு ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் பணத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறையா. பணன்றது என்ன தெரியுமாயா? பணன்றது பட்டாம்பூச்சி மாதிரி. நீ நசுக்கி பிடிச்சின்னா செத்து போயிடும், லூசா ஊட்டினா பறந்து போயிடும். இதுதான் பணத்துக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் கல்வின்ற ஒரு பூச்செடி அழகாக நீ மனசுக்குள்ளே வளர்த்து வச்சுன்னா அந்த பணன்ற பட்டாம்பூச்சி தானா உன்னை தேடி வரும். நீ அந்த பணத்தை தேடி போக தேவையில்லை. இதை விட பணத்துக்கு வேற ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுமா ஐயா? கடைசியாக ஒரு கவிதை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. நிலவை நேசித்தேன் தேய்ந்து விட்டது, மேகத்தை நேசித்தேன் கலைந்து விட்டது, பூக்களை நேசித்தேன் வாடிவிட்டது, கல்வியை நேசித்தேன் என்னை கரை சேர்த்து விட்டது. கனவு என்பது விடியும் வரை, கல்வி என்பது கல்லறை வரையின் கூறி வாய்ப்புக்கு விருந்தளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் முக்கியமானது என்னையா? என்னையா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்ட? லவ் மேரேஜுக்கும் தேவை பணம் தான், அரேஞ்ச் மேரேஜுக்கும் தேவை பணம் தான். எப்படின்னா, இன்னைக்கு லவ் மேரேஜில் இன்னைக்கு இருக்க பாதி பொண்ணுங்க பையனோட படிப்பையோ குணத்தையோ பார்க்கறது இல்லை, பேக்கெட்டு ஃபுல்லாக பணம் இருக்கா, பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கும் பைக் இருக்கான் தாயா பார்க்குறாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ் வாங்களேன், கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை திமிரு பிடிச்சி ஆடுதான். அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இருக்க அரேஞ்ச் மேரேஜ். என்னன்னா, பொண்ணை பார்க்க பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அப்போ பொண்ணோட அப்பா பையனை பார்த்து ஒரு கேள்வியாக கேட்பாரு. பையன் பேர் என்ன, பையன் என்ன படிச்சிருக்காரு, எங்கே வேலைக்கு போயிட்டுருக்காரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்ட்டு. அதுக்கு நம்ம ஆள் வாங்குறது 10 ஆனாலும் சொல்கிறது கெத்தா சொல்லணும்னு 30 வாங்குறேன்னு கெத்தா சொல்லுவார். இதையும் பொண்ணோட அப்பா நம்பாமல் பையன் வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டு அவனோட முழு விவரத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணோட அப்பாவே கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரியா, நாம அவருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி. இதை தான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கோ சொந்தம் எல்லாம் துன்பம் சொல்லியிருப்பாருயா. இந்த கலாச்சாரம் பேசுறாங்களே, நான் கேட்குறேன், அந்த காலத்துலலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருந்தாங்கய்யா. ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. இதுதான் உங்க கலாச்சாரமா? இதுவும் இல்லாம கள்ள தொடர்பு குற்றமில்லைன்னு 4 பேர் 4 விதமா நாட்டில் சொல்லிட்டு திரியிறாங்க.
பெத்த தாயே தன்னோட பிள்ளைங்களை கொண்டுட்டு இருக்காங்கய்யா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கலாச்சாரம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க. ஐயா, நம்ம பணத்தோட அருமை நம்ம எல்லாருக்கும் என்னைக்கு ஐயா தெரிஞ்சிருக்கோம்? நான் சொல்லிட்டா, பணத்தோட அருமை நவம்பர் 8, 2016 அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் செல்லாதுன்னு சொல்லி டிமானிசேஷன் பண்ணாங்களே, அன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் ஐயா பணத்தோட அருமை. அப்போ நம்ம எல்லாரும் தேடி போனது எதை? ஏடிஎம் மிஷினையும் பேங்கையும் தான் தேடி போனோம். இந்த கல்வி கலாச்சாரம் பேசுகிறாங்களே, இவங்களும் அன்னைக்கு அதை தேடி தான் போயிருப்பாங்க. ஐயா, அடுத்த நாள் இந்த 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் மாற்றலான்னு பேங்க்குக்கு போகிறேன். பேங்க்கை பார்த்தா அரிசியையும் பருப்பையும் வாங்க ரேஷன் கடையில் எப்படி கூட்டம் அலமோதுமோ அந்த மாதிரி கியூ கட்டி நிற்கிறாங்க ஐயா பேங்க் வாசலில். அதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு வயசான தாத்தா நின்றுட்டு இருந்தார். பாவம், அவரால் ரொம்ப முடியலை. அப்போ முன்னாடி போயிட்டு கேஷியர் கிட்ட, ஐயா ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் உடம்ப பார்த்துக்கலான்னு போனேன். என்கிட்ட இருக்கிறது இந்த 500 ரூபாய் தான் எடுத்து கொடுத்தேன். ஆனால் இந்த 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்கிட்ட இருக்க இந்த ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு தான்யா, இதை மட்டும் மாற்றி தந்தீங்கன்னா என்னோட மருத்துவ செலவை பார்த்துப்பேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாரியா. அப்போ தெரிஞ்சுது பணம் பத்தம் செய்யன்னு பார்த்தா எல்லாரையும் வச்சு செஞ்சதுன்னு தெரிஞ்சுதியா. ஐயா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நம்ம பணத்தை தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. இதை தான் பிச்சைக்காரன் படத்தில் அழகாக பாடியிருப்பாங்க. ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்னும் தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே, மனிதநேயம் எங்கே இங்கு செத்து போனதே. இருப்பவர் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லையே, கண் திறந்து இறைவா பாரு எல்லோரும் உன் பிள்ளையே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருப்பாங்கயா. இறுதியா, சொத்து இருந்தால்தான் தூரத்து சொந்தங்களும் நெருங்கிய சொந்தமாக மாறும், சொத்து இல்லை என்றால் நெருங்கிய சொந்தங்கள் கூட தூரத்து சொந்தமாக மாறும் என்று கூறி, இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சியை தீர்மானிப்பது பொருளாதாரமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். குளானாலும் குளிச்சு குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன்ற பேர்ல குளிக்காம வர்றதில்ல, நான் பணம் இருக்குன்ற பேர்ல துவைக்காம துணியை போட்டு வர்றதில்லையா. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் குளிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கிறதே இல்லை. மாப்பிள்ளை 6 நாளாக நான் குளிக்கல மாப்பிள்ளைங்கிறேன். அப்படியா? நான் 15 நாள் ஆச்சு மாப்பிள்ளைங்கிறாங்க. ஆனால் தமிழனுடைய கலாச்சாரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு குளிக்கணும். அது உடம்பை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, குளித்தல் என்பது உடலை சுத்தப்படுத்துவது மட்டும் இல்லை, வெப்பமான உடலை குளிர்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நீர் நமது தலையிலே ஊற்றப்படும் பொழுது உடல் வெப்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. அதனால தான் பழைய தமிழன் கேணியில் குளத்தில் முங்கி முங்கி குளிப்பாங்க. அந்த 10 தடவை மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தணிந்து போகும். அதனால் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற அற்புதமான கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். மதுரை மாவட்டத்தில் உஸ்லம்பட்டின்ற கிராமத்தில் பூர்வக்குடி மக்கள் இன்றளவும் திருமண பந்தங்கள் மாறாமல் திருமணம் செய்து கொள்வதால் அவர்களுக்கு இரத்த மாதிரிகள் மாறுவதில்லை. அதனால் அவர்களுக்கு இன்றளவு எந்த ஒரு நோயும் வருவதில்லையா. ஆனால் என் இளைஞன் அதை அறிந்தான். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் கலாச்சாரப்படி செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை அறிந்தான். இன்றளவு உலகில் ஆரோக்கியமான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இன்றும் நாளையும் ஆரோக்கியமான உலகை உருவாக்க முடியும் என்று கலாச்சாரத்தின் மறு பக்கத்தை புரட்டி கொண்டல்லவா வந்து கொண்டிருக்கிறான். ஐயா, படிச்சவன் பாட்டை கெடுத்தானா, எழுதுனவன் ஏட்டை கெடுத்தானா? அது மாதிரி தான் இன்னைக்கு படிச்ச பல பேர் நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜி வளர்த்துன்னு புதுசா நோயை கண்டுபிடிச்சான். பிளாஸ்டிக்கையும் இவனே கண்டுபிடிச்சான். இவனே பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினா. அதனால இவனே இவனோட வாழ்க்கைக்கு வாய்க்கரிசி போட்டுக்கிருக்காயா.
பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சதும் அவன் தான், அதை பயன்படுத்தாதன்னு சொல்கிறதும் அவன் தான். ஐயா, என்னதான் 3G 4G 5Gன்னு எத்தனை ஜி வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சாலும் நாம என்னமோ குடிக்க போறது அந்த காவைத்து கஞ்சி தான். அந்த காவைத்து கஞ்சை நமக்கு ஊத்துறதுக்கு உழைக்க போறது நம்ம விவசாயி தானையா. இந்த இடத்துல உங்க கல்வியும் உங்க பொருளாதாரமும் உங்க உயிரை காப்பாத்தி கொண்டு வரல, ஏன் விவசாயி தான் உங்க உயிரை காப்பாத்தி கொண்டு வருகிறான். 2G ஃபோன், 4G ஃபோன், 5G என்ன MGP ஆகா ஓகாகா ஜிபி ஆகா 60 GB 70 GB அப்படின்னு 1000 G 4G 6G இருந்தாலும் காலையில் வயிறு பசிச்சா குடிக்கிறது கஞ்சி. அது முதல்ல ஒழுங்காக இருந்தால் தான் மற்ற ஜி எல்லாம். பொருளாதாரத்தையும் கல்வியும் பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுயா. பெண்களும் இன்னைக்கு குறிப்பா பெண் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார் என்றால் இன்று படித்தவனும் பணக்காரனும் தாயா காரணம். கலாச்சார முறைப்படி வாழ்ந்த என் இளைஞன் என்றும் இவ்வளவு கேவலமான வேலையை செய்ய மாட்டான் ஐயா. ஐயா, பணத்தினால் கல்வியை வாங்க முடியும், கல்வியை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா எங்க கலாச்சாரத்தினால மட்டும்தான் ஒழுக்கமான குடும்பத்தையும் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியை பற்றி ஒரு சின்ன பாட்டு. இன்னைக்கு இந்த நாட்டோட நிலைமையும் இந்த நாட்டில் இருக்கிற கல்வியோட நிலைமையும் என்ன தெரியுங்களா ஐயா? அட கான்வென்ட்டு காலேஜுன்னு கட்டி வைக்கிறான், அங்கே காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான், அங்கே காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். நாங்கள் முட்டி மோதி படித்து புட்டோம், இன்னைக்கு முட்டாளாக ஆகி புட்டோம். நாங்கள் முட்டி மோதி படித்து புட்டோம், இன்னைக்கு முட்டாளாக ஆகி புட்டோம். அட பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, அட பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, அட குத்துச்சம்பா வெந்த சோறும் நாங்கள் கேட்கல, அட குத்துச்சம்பா வெந்த சோறும் நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்பக்கூடு, ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கூடு. நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்பக்கூடு, ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கூடு. அட அண்டா குண்டா சட்டிச்சமா அடகு வச்சுதான், அட அண்டா குண்டா சட்டிச்சமா அடகு வச்சுதான், எங்க அம்மாவோட முக்குத்திய பேங்க்ல வச்சுதான், எங்க அம்மாவோட முக்குத்திய பேங்க்ல வச்சுதான். நாங்க MABA படிக்க போறோம், நாங்க MABA படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஐயா, இன்னைக்கு இந்த நாட்டில் கல்வியோட நிலைமை இப்படி தாங்க ஐயா இருக்குது. அட கல்வியோட நிலைமை தான் இப்படி இருக்குது கழுதுன்னு பார்த்தா இந்த நாட்டோட நிலைமை. அட ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கேட்கவில்லைங்க, அட ஆட்டுக்கறியும் மேட்டுக்கறியும் கேட்கவில்லைங்க, அட ஆக்கி வச்ச பிரியாணியும் கேட்கவில்லைங்க, அட ஆக்கி வச்ச பிரியாணியும் கேட்கவில்லைங்க. நாங்கள் கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனால் கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. நாங்கள் கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனால் கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. இன்னைக்கு இந்த நாட்டோட நிலைமையும் இந்த நம்ம நாட்டில் இருக்கிற கல்வியோட நிலைமையும் இப்படி தாங்க ஐயா இருக்குது. இந்த கல்வியை வச்சா நம்ம இன்றைய இளைஞர்களோட வாழ்வை பெரிதும் தீர்மானிக்குது நம்ம பேச வந்திருக்கோம். இந்த கலாச்சாரத்தை வச்சா நம்ம பேச வந்திருக்கோம் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு கல்வியில் நான் முட்டை மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோட்டோ எதனா பேனரில் போட்டு வச்சுருக்காங்களா ஐயா? இல்லை. கலாச்சாரத்தில் நான் பின் தங்கிட்டேன், கலாச்சார பாகுபாடே எனக்கு ஒரு பகுத்தறிவே இல்லை அப்படின்றவங்களை யாருன்னா ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்களா ஐயா? ஏங்க ஐயா? அதை பற்றி ஒன்றும் பெருசாக யாரும் கண்டுக்கிறதில்ல, அதனால் போட்டோ மாட்டுறதில்ல. கணக்கில் ஃபெயிலாக போனவனை பூரா அந்த ஸ்கூலில் போட்டோவாக மாட்டுறாங்க. இல்லை, காலேஜிலே ஃபெயிலாக போனவனை கூட போட்டோ மாட்டுறதில்ல. கலாச்சாரத்தில் ஃபெயிலானவனை யாரும் போட்டோ மாட்டுறதில்ல. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னு புரியலையே தம்பி. ஐயா, கல்வியும் கலாச்சாரத்தையும் தோற்று போனவனை இந்த உலகம் அடையாளம் காட்டலை. ஆனால் பேங்க்கில் கல்விக்காகவும் விவசாயத்திற்காகவும் கடன் வாங்கினவன் அந்த ஒரு வருஷத்தில் கட்ட முடியலன்னா அவனோட ஃபோட்டோவை தெருவு பேனர் போட்டு விற்கிறாங்க ஐயா. இன்னைக்கு இங்கே எதுங்க ஐயா முக்கியமாக பட்டுச்சு இந்த உலகத்துக்கு? பொருளாதாரம் தாங்க ஐயா. ஐயா, ஒரு கல்வி இல்லாமல் எந்த ஒரு விவசாயம் செத்து போல, இந்த கலாச்சாரம் நான் பின்தங்கிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விவசாயம் செத்து போல. ஆனால் அவன் வாங்கின ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாமல் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துக்கித்து செத்து போகிறான் ஐயா. இந்த உலகத்தில் அன்னைக்கு எது ஐயா அவனை மரணத்தை கொண்டு போச்சு ஐயா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் பேசுகிறோம் தங்கை அனிதாவின் மரணம்.
இன்னைக்கு நம்மளோட இறந்து போன ஒரு தங்கையோட அனிதா மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ அனிதா கதை இருக்கிறது. இந்த நீட்டுக்காக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் பெரவலூருன்ற கிராமத்துல பிரதிபான்ற ஒரு தங்கை இறந்து போனா. அவ இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா ஐயா? அன்னைக்கு அனிதா இறந்து போனா ஏன்னா அவ கல்வியில தேர்ச்சி பெறல, நீட் கல்வியில தேர்ச்சி பெறல. அதுக்கு காரணம் நம்ம அரசாங்கம். அவளுக்கு தேவையான கல்வியை கொடுத்திருந்தா அவளும் கண்டிப்பா தேர்ச்சி பெற்றிருப்பா. அவள்கிட்ட திறமை இல்லாம இல்லை, கலாச்சாரம் இல்லாம இல்லை, ஆனாலும் அவள் இறந்ததுக்கு காரணம் நம்ம நாட்டோட அரசாங்கம் ஐயா. இன்னைக்கு இந்த பிரதிபா செத்து போறானா கல்வியில தேர்ச்சி பெற்றிருக்கா, ஆனாலும் செத்து போறானா எதனாலங்க ஐயா? ஒரு தனியார் கல்லூரியில அவளால் சேர்ந்து படிக்க முடியாம பொருளாதாரம் இல்லாம செத்து போறா. இன்னைக்கு என் தங்கை செத்து போனதற்கு உங்க கல்வியும் கலாச்சாரமும் என்ன பதிலையா சொல்ல போகுது? இந்த கல்வியும் கலாச்சாரம் தான் என் தங்கை செத்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பொருளாதாரம் இருந்தா என் தங்கையும் இன்னைக்கு ஒரு மருத்துவராக இருந்திருப்பாயா, ஒரு மருத்துவ கல்வியில படிச்சிருப்பாயா. இந்த பொருளாதாரம் தானங்க இங்க முக்கியமா பட்டுச்சு. கல்வியும் கலாச்சாரமும் இன்னைக்கு நம்ம ரெண்டு கண்ணா இருக்கலாம், ஆனா பொருளாதாரன்றது நம்ம உடம்புல ஒரு ரத்தம் ஐயா. கல்வியும் கலாச்சாரமும் போன்ற கண் இல்லாம கூட உயிர் வாழ்றவங்களை நான் பார்த்துருக்கேன். உயிர் வாழ்ந்துடலாம், ஆனா ரத்த ஓட்டமும் ரத்தமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் உயிர் வாழ முடியாதுங்க ஐயா. இன்றைய நிலையில் இன்றைய இளைஞர்களின் நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது பொருளாதாரமே என்று கூறி ஐயா, ஒன்றும் இல்லைங்க, வியாபாரமாக மாறிப்போன கல்வியை விட, பண்டிகைக்காக நாம் நாளும் தேடும் கலாச்சாரத்தை விட அனுதினமும் தேவைப்படும் பொருளாதாரமே இன்றைய இளைஞர்களின் நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.